அனைவருக்கும் வணக்கம். அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கு உதவும் வகையில் தமிழ் வினாக்கள் கொடுத்துருக்கோம். இந்த தமிழ் வினாக்கள் பார்த்திங்க அப்படின்னா 2016 முதல் 2025 வரை நடைபெற்ற அனைத்து தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான தலைப்பான திராவிட மொழிகள் அப்படின்ற ஒரு தலைப்பிலேருந்து அனைத்து கேள்விகளும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கடைசி நேர திருப்புதலுக்கு இது கண்டிப்பாக உதவும். வீடியோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். முதல் கேள்வி, 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியது யார்? ஆன்சர் ராபர்ட் கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? தெலுங்கு. ஆப்ஷன் வைப்பாங்க. ஆப்ஷன் ஏலேயே தமிழ் வைப்பாங்க, ஆப்ஷன் பியில் தெலுங்கு வைப்பாங்க. நீங்கள் டக்குன்னு தமிழ்னு யோசிச்சு அடிச்சிடக்கூடாது. கேள்வி நல்லா உள்வாங்கிக்கணும். திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படுவது பழமையான மொழின்னு கேட்கல. அதிகமான மக்களால் பேசப்படும் திராவிட மொழி எது அப்படின்னா தெலுங்கு. குரூக், மால்தோ, பிராக்வி என்பன வட திராவிட மொழிகள். குரூக், மால்தோ, பிராக்வி என்பவை வட திராவிட மொழிகள். நிலத்தின் அடிப்படையில் திராவிட மொழிகளை மூணாக பிரிப்பாங்க. நடு திராவிடம், தென் திராவிடம், வட திராவிடம். தமிழ் தென் திராவிட மொழிகளில் இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்னும் வார்த்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஈரஸ் பாரதியார் நமக்கு தெளிவாக வகைப்படுத்துகிறாரு. அதான் தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட. தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு அந்த வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு ஈராஸ் பாரதியார் நமக்கு அந்த வகைப்படுத்துகிறாரு. ஓல்டு புத்தகத்தில் 4 கேட்டகிரியாக இருக்கும். நியூ புத்தகத்தில் 7 கேட்டகிரியாக கொடுத்துருப்பாங்க. 7 விதமாக பிரிஞ்சிருக்கும். தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி, நடு திராவிட மொழிகளில் எவை? கதபா, பெங்கோ, கோயா. நடு திராவிட மொழிகளில் தான் தெலுங்கு இருக்குது. நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கணும். நடு திராவிட மொழிகளில் முக்கியமான மொழி தெலுங்கு. அதுதான் அதிக மக்களால் பேசப்படும் தென் திராவிட மொழி. நடு திராவிட மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா கதப்பா, பெங்கோ, கோயா. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச. அகத்தியலிங்கம் அல்லது பேராசிரியர் அகத்தியலிங்கம். அப்போ இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச. அகத்தியலிங்கம். நடு திராவிட மொழிகளுக்கு எடுத்துக்காட்டு கதபா, பெங்கோ, கோயா. தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்னும் சொல் பிறந்தது என வகைப்படுத்தியவர் ஈராஸ் பாரதியார். தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு மாறியிருக்கு. குரூக், மால்தோ, பிராக்வி என்பவை வட திராவிட மொழிகள். திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? தெலுங்கு. 1857 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? திராவிடர், திராவிடம் என்னும் சொல்ல முதல்ல இடைக்காலத்தில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு நீங்கள் ஜி. போப்புக்கு போயிடக்கூடாது. கேள்வி நல்லா உள்வாங்கிக்கணும். ஜி. போப் புறநானூறு, திருக்குறள் போன்ற நூல்களை தான் மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில். இங்கே என்ன கேள்வினா திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். அப்போ திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுன்னா கால்டுவெல். பழமையான திராவிட மொழி தமிழ். அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழி தெலுங்கு. திராவிட மொழிகளில் பழமையானது தமிழ். திராவிடா என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் ஈராஸ் பாரதியார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். திராவிடா என்னும் சொல்லே தமிழில் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானது என்று கூறியவர் ஈராஸ் பாரதியார். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. கால்டுவெல் பிறந்த நாடு எது? அயர்லாந்து. கால்டுவெல் பிறந்த நாடு எது? அயர்லாந்து. 90% அயர்லாந்து தான். கவனமாக இருக்கணும். ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதலாக பயன்படுத்தி குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர்.
திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். பழமையான திராவிட மொழி தமிழ். திராவிடம் என்னும் சொல்லே தமிழிலிருந்து உருவானதுன்னு சொன்னது ஈரஸ் பாரதியார். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. அடுத்து திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். பொறுத்துக. தெலுங்கு நடு திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. தெலுங்கு நடு திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. தமிழ் தென் திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. தமிழ் தென் திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. மால்தோ வட திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. சமஸ்கிருதம் வடமொழிக்கு எடுத்துக்காட்டு. கால்டுவெல் சொல்வார் தமிழ் வடமொழியின் மகள் என்று, தனித்ததொரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு. தெலுங்கு நடு திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. தமிழ் தென் திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. மால்தோ வட திராவிட மொழிக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நிலத்தின் அடிப்படையில் திராவிட மொழிகளை பிரிச்சிருப்பாங்க. தற்போது திராவிட மொழிகள் 28 இருக்குது. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படின்னு 4 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அதனால் 28 மொழிகள் இருக்குது தற்போது திராவிட மொழிகள். எருகலா, தங்கா, குறும்பா, சோழியா. பிராகுயி முதலான வட புல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்றவர் கால்டுவெல். பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்றவர் கால்டுவெல். ஆட்சி மொழியாக தமிழ், ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. பணத்தாள்களில் எந்தெந்த நாட்டில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மொரிசியஸ், இலங்கை. பணத்தாளில் தமிழ் இடம்பெற்றுள்ள பிற நாடுகள் இலங்கை, மொரிசியஸ். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் ஃப்ராங்கா. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் ஜேம்ஸ் ஃப்ராங்கா. ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. திராவிடம் சொல்னாலே கால்டுவெல். தெலுங்கு நடு திராவிடம், தமிழ் தென் திராவிடம், மால்தோ வட திராவிடம். பிராகுயி முதலான மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் சொன்னது கால்டுவெல். ஆட்சி மொழியாக தமிழை கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. பணத்தாள்னா இலங்கை, மொரிசியஸ். தமிழுக்கு அரும்பணி செய்த அமெரிக்க ப்ரொஃபஸரில் ஒருத்தர் ஜேம்ஸ் ஃப்ராங்கா. அடுத்து தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மேக்ஸ் முல்லர். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என பாராட்டியவர் மேக்ஸ் முல்லர். தற்சமம் என்பது எதனை குறிக்கும்? இலக்கணத்தில் இருக்கும். தற்பவம், தற்சமம் அப்படின்னு 2 இருக்கும். உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஏதாவது ஒன்றை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழ் வார்த்தையை பாருங்கள். தற்சமம் என்றால் என்ன? சமம்ன்ற வார்த்தையை மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா வடமொழியில் என்ன பெயரை குறிப்பிடுறோமோ அதே தான் அப்படியே தமிழ் எழுதுறது. புரியுதுங்களா? இப்போ கமலம்னு எழுதுகிறோம். லம் கமலம்னு எழுதுகிறோம்னா அது அப்படியே தமிழ்லையும் கமலம்னு எழுதுறது, வடமொழியும் அதே தான். அப்போ அதுதான் தற்சமம் அப்படின்றது. வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொதுவான எழுத்தை குறிப்பது. எடுத்துக்காட்டு கமலம். புரியுதுங்களா? இப்போ நம்ம விஷம்னு வடமொழியில் சொல்கிறோம். தமிழில் அதை விடம் அப்படின்னு சொல்லுவோம். விடம். அது தற்பவம், எழுத்தை மாற்றுறது. எழுத்தை மாற்றாமல் இருக்காங்கன்னா தற்சமம், வடமொழிலையும் தமிழ்லையும். அப்போ தற்சமம் என்பது எதை குறிக்கும்னா வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொதுவான எழுத்தை குறிக்கும். சலாம், ஷபாஷ் போன்ற எம்மொழி சொற்கள் உருதுமொழி சொற்கள். சலாம், ஷபாஸ் போன்றவை எம்மொழி சொற்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உருதுமொழி சொற்கள். இப்போ மன்னிப்புன்றது உருதுமொழி சொல். தமிழில் அதை பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும். மன்னிப்பு ஒரு உருதுமொழி சொல், தமிழில் அதை பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும். தேவநாய பாவாணர் பாடத்தில் இருக்குது. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். மேடை பேச்சுக்கு தனி இலக்கணம் வகுத்தவர். காந்தியடிகள் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்களோ அப்போ அவருடைய மேடை பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், தமிழில் மொழிபெயர்த்தவர். மொழிபெயர்த்தன்ற வார்த்தை வந்துட்டாலே திருவிக்காதான். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற வருடம் 1981, 5வது உலகத்தமிழ் மாநாடு. எம்ஜிஆர் தலைமை. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981.
தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது இல்லை என சொன்னது திருவிக்கா. சலாம், சபாஸ், மன்னிப்பு இதெல்லாம் உருதுமொழி சொற்கள். தற்சமம் என்பது வடமொழிக்கும் தமிழுக்கும் பொருத்தமான அல்லது பொதுவான எழுத்தை குறிப்பது. தமிழை மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னது மேக்ஸ் முல்லர். அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம் அல்லது ஏழைகளின் கற்பக விருட்சம். ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனைமரம் தமிழ்நாட்டோட மாநில மரம். தமிழ்மொழி அழகான சித்திர வேலை பாடமைந்த வெள்ளித்தட்டு. வார்த்தையை பாருங்கள், ஒரு ஓமைய தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்றவர் டாக்டர் க்ரோல். டாக்டர் க்ரோல். மன்னிப்பு எம்மொழி சொல், உருதுமொழி சொல். 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள மொழி தமிழ். 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள மொழி தமிழ். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004 அக்டோபர் 12. நடுவண் அரசு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருஷம் தமிழை 2004. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் தான். சமஸ்கிருதம் 2005. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த வருடம் 2004 அக்டோபர் 12. களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று கூறியவர் அப்துல் லத்தீஃப். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று கூறியவர் அப்துல் லத்தீஃப். ரொம்பவும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா நோம் சாம் சுகி. நோம் சாம் சுகி தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்கத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். கா வச்சுக்கோங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமணியின் பொற்காலம் சோழர் காலம். செப்பு திருமணியின் காலம் அதாவது செம்பியன் மாதேவி காலத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. உலோக சிற்பங்கள் கொண்டு வந்திருப்பாங்க செப்பு திருமணிகள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னாலே சோழர்கள் காலம்தான். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய் கீர்த்தி என அழைக்கப்படும். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை மெய் கீர்த்தி என அழைக்கப்படும். ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இருக்குது. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடும் நாடு எது? சேர நாடு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என குறிப்பிடும் நாடு சேர நாடு. பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். இதுக்கான அணி விளக்கம் என்னென்னா தற்குறிப்பேற்ற அணி. 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கும் முத்தொள்ளாயிரம் 900 பாடல்களை உடையது. வெண்பாவால் பாடப்பட்டது. ஒரு ரீகால் பண்ணிக்கோங்கப்பா. கொஸ்டின்ஸ் அப்படியே. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்னா நோம் சாம் சுகி. கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. செப்பு திருமேனின் பொற்காலம் சோழர்கள் காலம். புலவரால் எழுதப்பட்ட கல் தச்சர்களாலே மெய் கீர்த்தி. முதலாம் ராஜராஜ சோழன் ஞாபகம் வச்சுக்கணும். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னா சேர நாடு. பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் 900 பாடல்களை உடையது. இந்த பாடல் வரிக்கான அணி தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து பார்த்தீங்கன்னா என்று முல தென்தமிழ் என்றவர். வார்த்தையை நல்லா கவனிங்க. என்று முல தென்தமிழ் என்றவர் கம்பர். அந்த என்று முல தென்தமிழ்ன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா உலகம் தோன்றும் போதே தமிழ் மொழி தோன்றியிருக்கு அப்படின்ற கருத்தை பதிவு செய்து இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பொருள் விளக்கமாக தெரியுது அப்படின்னா தமிழ் மொழியின் தொன்மை பழமையானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வருது. அப்போ என்று முல தென்தமிழ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா உலகம் தோன்றிய போதே தமிழ் மொழி தோன்றியது, அந்த அளவு பழமையானது தொன்மையானது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறது யார்? கம்பர். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரையார். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோழநாடு சோர் உடைத்து. சோழநாடு சோர் உடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. சேர நாடு வேலம் உடைத்து. சேர நாடு வேலம் உடைத்து. தொண்டை நாடு அதாவது காஞ்சிபுரம் சான்றோர் உடைத்து.
கல்வி கற்ற சிறந்த நபர்களால் விளங்கும் நாடு தொண்டை நாடு. இதைத்தான் அங்கே பதிவு செய்கிறாங்க. 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இந்த கேள்வி எடுத்திருக்கோம். தொன்மையான காலத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யவனர் யவனர் அப்படின்னா கிரேக்கரையும் ரோமானியரையும் சேர்ந்து தான் யவனர் அப்படிம்பாங்க. கிரேக்கரையும் ரோமானியரும் தான் தமிழ் மக்கள் யவனர் என அன்போடு அழைப்பாங்க. கேள்வி அதுதான். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னது எமினோ. ஏன் அப்படின்னா தொல்காப்பியர் தான் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லாத்தையும் வரிசைப்படுத்துகிறாரு. தொல்காப்பியர் தான் எழுத்து பிறக்கும் இடங்களை வரிசைப்படுத்துகிறாங்க. 3 இயல்கள் இருக்குது, 3 பிரிவுகள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 27 இயல்கள் இருக்குது. ரொம்ப முக்கியம். அதில் தொல்காப்பியத்தில் கேள்விகள் கேட்கலாம். தொல்காப்பியன் என புனைப்பெயரை கொண்டவர் யார்னா சி. இலக்குவனார். சி. இலக்குவனார் தான் தொல்காப்பியன் எனும் புனைப்பெயரை கொண்டவர். தொல்காப்பியம் ஒரு லைன் எடுத்துட்டிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும். இன்றைய மொழி வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. யார் சொன்னால் எமினோ. தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்டது நன்னூல், பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் மறந்துடாதீங்க. தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்டது பவணந்தி முனிவர். அவரோட சிலை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. சந்திரபிரபா கோயில், ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் சந்திரபிரபா கோயிலில் தான் பவணந்தி முனிவரின் சிலை இருக்குது. கேள்விகள் கேட்பாங்க. 11th தமிழ் புத்தகத்தில் இருக்குது.